கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையான பிள்ளைகள் இதுக்காக பிரயாசப்படுகிறாங்க. பிரயாசத்தின் பலனை கர்த்தர் அவர்களுக்கு தந்து நடத்துவாராக. இந்த மே மாதம் இந்த யூடியூப் சேனல் நிமித்தமாக மனம் திரும்புதலை குறித்து சில காரியங்கள் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி இந்த யூடியூப் சேனலுக்கு வரவிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. இந்த நாளிலும் கூட உங்கள் நாமத்தின் நிமித்தமாக இந்த ஆன்லைனில் கூடி ஜெபிக்கிற ஜெப குழுக்களோடு கூட சேர்ந்து இணைந்து இந்த நாளிலே இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற அந்த பிரசங்கத்தினுடைய அடையாளமாக இந்த நாட்களிலே சில காரியங்களை நாங்கள் பேச போகிறோம்ப்பா. மனம் திரும்புதல் நாள் என்ன? மனம் திரும்புவது அவசியம். ஏன், யார் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் நாங்கள் பேச போகிறோம். இந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. இந்த வேலையை ஆசீர்வதிங்க. நான் அல்லப்பா, எனக்குள் நீர் மகிமைப்படுவீராக. உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. என் ஞானமோ என் அறிவோ என்னுடைய படிப்போ ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் தான்ப்பா. எங்களோடு கூட பேசுங்க, மகிமைப்படுத்துங்க. இதை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலின் சந்தோஷத்தோடு அப்பா ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாட்களிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான தேவ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, முதல் பிரசங்கமாகவே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது பிரசங்கத்தில் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார். ஏன் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, முதலாவது நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போய் இருந்த நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். நம்ம மனம் திரும்புவது அவசியம்தான். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோவான் ஸ்நானகன் மூலமாக எப்படி பேசுகிறார் அவர் என்பதை குறித்து நம்ம வாசிக்க கேட்கலாம். வாசிங்க ஒருவர். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ முதலாவது மனம் திரும்புதலுக்கு அடையாளம் எதை குறிக்கிறதுனா, பாவ மன்னிப்பை குறிக்கிறது. மனிதன் ஆதியில ஆதாம் ஏவாள் என்கிற 2 மனிதர்களும் மனுஷர்களும் பாவம் செய்து
தேவனுடைய மகிமை அற்று போனதுனால தேவனுடைய உறவை நம்ம இழந்து போயிட்டோம். இந்த இழந்து போனதுனால நம்ம அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற வேண்டும். அப்போ மனம் திரும்புதலுக்குள்ள ஒரு அடையாளம் பாவ மன்னிப்பை குறிக்கிறது. அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானத்தினுடைய தன்மை குறிக்கிறது. அப்போ யோவான் ஸ்நானன் வனாந்திரத்துல முதல் அவர் பிரசங்கிக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, அவரும் கூட இப்படிதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல ஒரு நல்ல சிலாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பாதவர்கள் பரலோக ராஜ்யத்துல பங்கு அடைய முடியாது என்கிற ஒரு நிலையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானம் மூலமாக முதல் பிரசங்கமாக அவர் கொடுக்கிறார். அப்போ அதுக்கு அடையாளமாகத்தான் யோவான் வனாந்திரத்துல ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தையை கேட்ட மிகப்பெரிய ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் பரிசேயர்கள் மற்றும் பொறுப்பாக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் யோவான் இடத்துல வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம சில காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போ யோவான் பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தப்படும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்புதலினுடைய அடையாளத்தை அது காண்பிக்கிறது. அதுக்கு அடையாளமாகத்தான் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனாலே ஞானஸ்தானம் பெற்றக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை அவர்கள் அந்த நாட்களில் பெற்று கொண்டார்கள். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமும் அதுதான். என்ன நோக்கம்? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லையே, அது போலவே நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அநேகர்கள் கூட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய போதகர் எப்பொழுதும் பாவியான மனுஷர்களிடத்துல இருக்கிறாரே, பாவியான மனுஷர்களிடத்துல போகிறாரே. அப்போ தேவனுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, பாவிகளை ரட்சிக்க வேண்டும், பாவிகளை மனம் திரும்பும்படியாகவே அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல பாவம் செய்ததுனால தான் தேவ மகிமை அற்று போயிருக்கிறோம், தேவனுடைய உறவை அற்று போயிருக்கிறோம், தேவனுடைய நட்பை நம்ம இழந்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனுஷன் பிரிந்து கிடக்கிற நம்மளை நேசித்து அன்பு காட்டி நம்மளை அரவணைத்து நம்மளோடு கூட வந்து இணைக்கப்பட்டு இயேசு நம்மளை பாவி என்று தள்ளாதபடிக்கு, அக்கிரமக்கார் என்று தள்ளாதபடிக்கு நம்மளை நேசித்த தெய்வம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவருடைய அன்பின் நிமித்தமாகத்தான் ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷன் பழைய வாழ்வை களைந்து போட்டு புதிய வாழ்வுக்குள் வருவதே மனம் திரும்புதலை குறிக்கிறது. பழையவைகள் எல்லாம் களைந்து போடுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்டால் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய பழைய குணங்கள், என்னுடைய பழைய சாயல், பாவ சாயல், என் தேவன் விரும்பப்படாத காரியங்களை என்னிடத்தில் இருக்கும்போது அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது மனம் திரும்புதலினுடைய அடையாளத்தை என் மத்தியில நான் வெளிப்படுத்தக்கூடிய நிலை வருகிறது. சில நேரத்துல நமக்கே தெரியும், நம்ம முன்பு எப்படி இருந்தோம், தேவனுக்கு ஆகாதவர்களாக, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு ஜீவியமாக, தேவன் நம்மை பார்த்து விரும்ப முடியாத நிலையில தள்ளப்பட்டிருந்தோம். பிசாசினாலே நம்ம சோதிக்கப்பட்டு பல சூழ்நிலையில பிசாசினுடைய இச்சைகளுக்கு நம்ம உட்பட்டு தேவனுக்கு விரோதமான கோபம், தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான தன்மைகளை உண்டாக்க செய்து தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க பிசாசானவனுடைய தந்திரத்தினால செயல்பட்ட அந்த காரியத்தினால தான் தேவன் நம்ம நேசித்து அன்பு காட்டி பிசாசின் பிடியில் இருக்கிற நம்மை விடுவிக்கும் போது ஒரு மனம் திரும்புதல், ஒரு மன மாற்றங்கள்,
ஒரு மனமாற்றத்தினுடைய அடையாளத்தோடு நம்ம காணப்படுகிறோம். நம்ம வாழ்கிற இடத்துல, நம்ம பழகிற இடத்துல, நண்பர்கள் இடத்துல நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வருகிறார். மனம் திரும்பும் போது நம்மளை பார்க்கிறவங்க கவனிக்கிறாங்க. முன்பு இவனை போல அல்ல, இப்பொழுது அவன் வாழ்க்கையில மாற்றமா இருக்கிறது, அவனுடைய பேச்சுல மாற்றமா இருக்கிறது, அவனுடைய குணநலங்கள்ல மாற்றமா இருக்கிறது, அவன் செயல்பாடுகள்ல மாற்றமா இருக்கிறது என்கிற நிலைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றி அமைக்கிறார். அது எப்பொழுது அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னா, மனம் திரும்பும் போது ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய வாழ்வுக்குள் உருவாகும் போது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவன் சாயல் மாறுகிறது, அவன் நடவடிக்கை மாறுகிறது, அவன் பேச்சு வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. இதை குறித்துதான் மனம் திரும்புதலினுடைய அடையாளத்தை குறிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்திற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு வேண்டியது இல்லை. அது போலவே நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்திருக்கிற நாம் இப்போ மனம் திரும்பாமல் போனா என் வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில கேள்விகள் கேட்கலாம். ஏன் அப்படி நான் வாழக்கூடாதா? இந்த உலகத்துல மனம் திரும்பித்தான் வாழ வேண்டுமா? மனம் திரும்பினதுனால எனக்கு என்ன ஸ்லாக்கியம்? அப்படிங்கும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனம் திரும்பாமல் போனா என்ன அப்படிங்கிறதுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போயிருவீர்கள் அப்படிங்கிறார். பாத்தீங்களா? தேவன் நம் மேல் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை என்னன்னு சொன்னா, மனம் திரும்பாமல் போனா அப்படியே நம்ம கெட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம பெற்றோர்களால் நம்மளை சரிப்படுத்த முடியாது, நம்ம நண்பர்களால சரிப்படுத்த முடியாது சில காரியங்களில. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை சரி செய்வதற்காகவே, மனம் திரும்புவதற்காகவே, இப்போ மனம் திரும்பாமல் என்னுடைய வாழ்க்கை போகும்போது ஒரு கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை, ஒன்றுக்கு உதவாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு போகிறேன் என்பதை கர்த்தர் அறிந்து நம்மளை தேடி வந்து சொல்கிறார். இரக்கத்தோடு சொல்றாரு, அன்போடு சொல்றாரு, அதிகாரத்தோடு அல்ல. என் பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பாமல் போனா அப்படியே கெட்டு போயிருவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு பொருள், ஒரு கம்பெனி தயார் பண்றாங்க அப்படின்னா அந்த பொருட்கள் கெட்டு போகாதபடிக்கு இவ்வளவு நாட்கள் பதப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பொருட்களை தயார் பண்ணி அதை மார்க்கெட்டிங்ல விடுகிறாங்க. அந்த சொல்லப்பட்ட அந்த டேட் வரைக்கும் அந்த பொருள் தரமுள்ளதாக இருப்பதற்கு அவங்க கொடுக்கப்படுகிற அந்த ரசாயன கலவைகள் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது போலத்தான் இந்த பொல்லாத உலகத்துல, பொல்லாங்க நிறைந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்துல நாம மனம் திரும்பாமல் போனால் அப்படியே நம்ம கெட்டு போயிருவோம். ஆகாதவர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக, விரும்பத்தகாதவர்களாக, நம்மளை பார்க்கும்போது வெறுத்து தழுகிறவர்களாக நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்துதான் நம்மிடத்துல சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பாமல் போனா அப்படியே நீங்க என்ன செய்வீங்க? கெட்டு போயிருவீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3:9 அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஏன் தாமதிக்கிறது என்று சொன்னா, இன்னும் அநேகர்கள் மனம் திரும்பாதபடிக்கு தங்கள் மனம் போன போக்களை போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஒருபோதும் உண்டாக்கின மனுஷனை அவர் அழிப்பதற்காகவோ
கொல்வதற்காகவோ அவனை சிதைப்பதற்கான தேவன் அல்ல. அவர் பொறுமையோடு இருக்கிறார். ஏன் கர்த்தர் வரவில்லை, ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார், இதோ சீக்கிரமாக வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக விரும்பி நம்ம மேல நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அறிந்தவர்களும் பாவம் செய்யறாங்க, அறியாதவர்களும் பாவம் செய்யறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களும் பாவம் செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களும் பாவம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட காரியத்துல தேவன் இப்பொழுது என் பிள்ளை மீட்பு அடைவான், இப்பொழுது என் பிள்ளை மனம் திரும்பும், இப்பொழுது என் பிள்ளை பாவத்திலிருந்து வெளியே வரும், இப்பொழுது என் பிள்ளை பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, ரட்சிப்பை குறித்து அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் என்று சொல்லி பேதுரு நம்ம சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதியை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புதலுடைய நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? நான் மனம் திரும்பப்பட்டிருக்கிறேனா? கர்த்தர் என்னை குறித்த திட்டங்கள் என்ன? நான் மனம் திரும்புதலுடைய அடையாளத்தோடு நான் இருக்கிறேனா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கிறோம். முதல் பாயிண்டா நம்ம பார்த்தோம், மனம் திரும்பாமல் போனா நம்ம கெட்டு போயிடுவோம். அப்ப இயேசுவினுடைய விருப்பம் என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பமா இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட விருப்பத்தில் இருக்கிற தேவன் அவருடைய பணிகள் என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவைகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நோக்கம், விருப்பம் என்ன அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை எப்படி இருக்கிறதா? உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. அந்த பாத்திரத்துல பிரதான பாவி நான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே நம்ம பாவம் செய்து தேவ மகிமை அற்று போய்களா இருந்தோம். ஆனா நம்மளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்த கர்த்தர் என்று சொல்லி இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால அவருடைய விருப்பமே, அவருடைய பணியே என்னன்னா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமும் விருப்பமும் அவருடைய பணியும் அதுவாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் போனா அப்படி நம்ம கெட்டு போயிடுவோம். அதனால அவருடைய விருப்பம் என்னன்னா, நம்ம ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்ம மேல நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அதனால பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற அந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்படிப்பட்ட பாத்திரத்துல நான் பிரதான பாவி என்று சொல்லி தன்னுடைய ஜீவத்தை ஒப்பு கொடுக்கிறார். சரி, போகட்டும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த மனம் திரும்புதலை குறித்து ஒரு 3 அனுபவத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் அனுபவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்துல முதல் பிரசங்கமாக அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசித்து சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். சத்திய வசனத்தை நம்ம அறிந்தவர்களாக. ஏன் அப்படி நம்ம மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை நன்மையானது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நன்மைக்கானது அல்ல, அது நிரந்தரமானது அல்ல. இவைகளெல்லாம் ஒரு நாட்கள் நம் கையிலிருந்து பறிக்கப்படும். ஆனாலும் அந்த நாட்களில நாம தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அதனால நம்ம மனம் திரும்பி
சுவிசேஷமான வார்த்தைகளை நாம முதலாவது விசுவாசிக்க வேண்டும். மனம் திரும்பப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளை, முதலாவது நாம் மனம் திரும்புதலுடைய அனுபவத்தோடு கூட சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையே, அவர் மனம் திரும்ப அழைக்க வந்தது உண்மையே, பாவியாக என் மேல அன்பு காட்டினது உண்மையே, பாவியா தள்ளப்பட்ட என்னை நேசித்தது உண்மையே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என் மேல வைத்த பிரியத்தின் நிமித்தமாக என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து எனக்கு மறுவாழ்வு கொடுத்து இந்த சமுதாயத்துல எனக்கொண்டு ஒரு விலாசத்தை வைத்து என்னை ஆளாக்கின கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக நான் விசுவாசிக்கிறேன் என்கிற விசுவாசத்தினுடைய அடிப்படை நமக்கு தேவை என்பதை குறித்து இந்த வேதத்துல பார்க்கிறோம். முதல் பாயிண்ட், மனம் திரும்பி நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை குறித்திருக்கிறார். நான் மனம் திரும்பி இருக்கிறேன் என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லி நான் ஊழியக்காரரிடத்திலேயோ அல்லது என் பெற்றோரிடத்திலேயோ அல்லது என் நண்பர்களிடத்திலே நான் சொல்லியிருக்கலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படிங்கிறாரு. குணமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். நாம் குணமாக்கப்படுகிற அனுபவம் என்னன்னா, ஒரு வியாதியிலிருந்து ஒரு மருத்துவரை சந்திக்கிறோம். மருத்துவரை சந்திக்கும் போது அவர் நமக்கு கொடுக்கிற அந்த மருத்துவத்தின் நிமித்தமாக சுகமாக்கப்படுகிற அடையாளம் என்ன? மறுநாள் நம்ம மருத்துவரை சந்திக்க போகும்போது டாக்டர் கேட்பாரு, நீங்க சுகமாகி விட்டீங்களா என்று கேட்கும்போது நம்முடைய பதில் என்ன? நான் சுகமாகி விட்டேன் என்று சொன்னா, டாக்டர் நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். நம்ம சுகமாகல அப்படின்னா டாக்டரை பார்த்து சொல்லுவோம், டாக்டர் நான் நீ சரியாகல, சுகமாகல, இதனால நான் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது போலத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, உங்க பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்க மனம் திரும்பி குணப்பட வேண்டும். குணப்படுகிற அனுபவம், என் வாழ்க்கையில மாற்றங்கள், பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய ஜீவித்துக்குள்ள நான் வர வேண்டும். என்னை பார்க்கிறவங்க சொல்லணும், பரவாயில்லப்பா, முன்பு அவனுடைய நிலை வேற விதமாக இருந்தது, ஆனா இப்பொழுதோ அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் இருக்கிறான், அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இருக்கிறது, அவனுடைய பேச்சில மாற்றங்கள் இருக்கிறது, அவன் பார்வையில மாற்றம் இருக்கிறது, அவனுடைய செய்கைகள மாற்றம் இருக்கிறது, அவனுடைய நடக்கைகள் மாற்றம் இருக்கிறது, அவன் பழக்க வழக்கத்துல மாற்றம் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, குணப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. அதான் பேதுரு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், உங்க வாழ்க்கை மாறணும், உங்க ஆவிக்குரிய அனுபவங்கள் மாற வேண்டும். பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய வாழ்வுக்குள்ளாக நீங்கள் மாற்றப்படுகிறது தான் மனம் திரும்பி குணப்பட்ட ஒரு அடையாளம். முதலாவது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக நாம் குணப்பட வேண்டும். இப்போ மூன்றாவது காரியத்துல பார்க்கும்போது, மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை நம்ம என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம முதலாவது சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் மனம் திரும்பி. இரண்டாவது மனம் திரும்பி நம்ம குணப்படுகிற ஒரு அடையாளத்துக்குள் போகணும். மூன்றாவது காரியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்ததனுடைய அடையாளம் ஞானஸ்தானத்தினுடைய ஒப்பனையாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு மனம் திரும்பி குணப்பட்ட உடனே நம் ஞானஸ்தானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அது பிதாவினுடைய கட்டளையாக இருக்கிறது. குமாரன் நமக்காக பலியாகி நம்மளை மீட்டெடுக்கப்பட்ட சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்ம பெற்றிருக்கிறோம்.
பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். பாவ மன்னிப்பாகிய அந்த நல்ல ராஜ்யத்துல பங்கு வருவதற்கு ஒரு அடையாளத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதற்கு அடையாளமாக ஒப்பனையாகத்தான் ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த நாட்களிலே லீதியாள் என்கிற ஒரு மனுஷியை அன்றைக்கு காணப்படுகிறாள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவ உற்று கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்து கொண்டார். அப்ப அந்த இருதய கதவுகளை திறக்கப்படும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை, அந்த சுவிசேஷமான வார்த்தைகளை அவ உள்ளத்தில் விசுவாசித்ததுனால, அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுனால, அந்த சத்திய வசனத்தை புசித்ததினால அவ குணமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் வந்தா. அந்த பழைய வாழ்க்கை கலைந்து போட்டப்பட்டது. புதிய அனுபவத்துக்குள் வந்த அடையாளமாக அவளும் அவள் வீட்டார் யாவரும் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பி விட்டேன், நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தன்மையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இருக்கலாம். ஆனா எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு மீட்பு இருக்கிறதா? மனம் திரும்புதலுடைய அடையாளம் கிறிஸ்து சொல்றார், நீங்க மனம் திரும்ப வேண்டும். அந்த இடத்துல யோவான் ஸ்நானன் சொல்றார், நீங்க மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலுடைய அடையாளத்தோடு நீங்க காணப்படும் போது இந்த அழிந்து போகிற உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு அழிவில்லாத ஒரு ராஜ்யத்துல பங்கு பெறுவதற்கான சிலாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டாங்க. அனுதினமும் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஒரு பிரசங்கத்தின் உடைய மலை அவருடைய மனம் திரும்புதலுடைய பிரசங்கம், அந்த ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3வது பிரசங்கத்துல திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க. சமேரியா பட்டணத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே ஒரு சுவிசேஷகன் பிலிப்பு போய் சமேரியா பட்டணத்துல பிரசங்கித்தாரு. அந்த மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார், பாவத்தை குறித்து பிரசங்கித்தார், ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்தார். கேட்ட ஜனங்கள், அறியாத ஜனங்கள், தெரியாத ஜனங்கள், கேட்டவங்க எல்லாரும் அந்த சுவிசேஷமான வார்த்தைகளை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, மனசோடு ஏற்றுக்கொண்டாங்க, அந்த உண்மையாக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க உள்ள வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் போனது, வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. அங்கே திமிர்வாதக்காரர்கள் நடந்தார்கள். அந்த சமேரியா பட்டணத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக்குறது காரணம் பிலிப்பை கொண்டு தேவன் பயன்படுத்தின விதம். அவர் மனம் திரும்புதல் குறித்து பிரசங்கம் பண்ணினார், சுவிசேஷமான வார்த்தைகளை குறித்து பிரசங்கம் பண்ணினார், தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார், அடுத்த வாழ்க்கைக்குள் போவதற்கு குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த வார்த்தை கேட்கிறவங்களுக்கு ஏற்றதா இருந்தது, கேட்கிறவங்களுக்கு நன்மையா இருந்தது. ஏற்றுக்கொண்டவங்க சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த சமேரியா பட்டணத்துல ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் உண்டானது. அதே போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மீட்பையும் பெரிய நன்மையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இப்படிப்பட்ட நன்மையை நம்ம இழந்து போகாதபடி மனம் திரும்புதலோடு தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு பெறுவதற்கு நம்மை இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள், கர்த்தருக்குள் பலனாய் இருப்பீர்கள், கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று மறுபடியும் உங்களை சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஸ்தோத்திரம்.